ஒரு கவர்மெண்ட் ஜாப் கிடைச்சதுன்னா நம்ம பெற்றோர்கள் ஆகட்டும் ஸ்டூடெண்ட்ஸ் ஆகட்டும் அதுக்காக எவ்வளோ பேர் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க இல்லைங்களா. இப்போ இந்த சிஏ முடிச்சதுக்கப்புறம் கவர்மெண்ட் ஜாப் அவ்வளோ ஜாப்ஸ் இருக்குங்க. சென்ட்ரல் கவர்மெண்ட்லேயும் சரி ஸ்டேட் கவர்மெண்ட்லேயும் இருக்குங்க. அது இல்லாமல் கம்பெனியில் ப்ரைவேட் லிமிடெட் கம்பெனிஸ் இந்த மாதிரி நிறைய கம்பெனிஸில் போகலாம். அட்வொகேட் எப்படி போய் கோர்ட்டில் வந்து ஆர்கியூ பண்ணுறாங்களோ அங்கே போய் கேசஸ் ஜிஎஸ்டி கேசஸ்லாம் எடுத்து நம்ம வந்து ஆர்கியூ பண்ணி கேஸ் வின் பண்ணலாம். இந்த மாதிரி எக்கச்சக்க வேலைவாய்ப்புகள் உண்டுங்க. இங்கே மட்டும் கிடையாதுங்க, ஃபாரின்லேயும் இதுக்கான வேலைவாய்ப்புகள் உண்டு. நம்ம ஊரில் தான் வந்து மார்க் கம்மியாச்சுன்னா வாங்க ஆர்ட்ஸ் குரூப் எடுங்கிறாங்க. அந்த குரூப்பில் ஐஏஎஸ்க்கு ஈக்குவலாக வேல்யூ உள்ள கோர்ஸ் இருக்குங்கிறது இன்னும் நிறைய பேருக்கு அந்த அவேர்னஸ் போகல. நேமுக்கு முன்னாடி டாக்டர்னு போகிற மாதிரி இங்கே சிஏன்னு போடுவோம். அதுக்கப்புறம் நேமுக்கு அப்புறம் பிகாம் வரதெல்லாம் யாரும் பார்க்க போகிறதே கிடையாதுங்க. ஏஜ் லிமிட்டே கிடையாது. 60, 65, 70 இதுக்கு இன்ட்ரெஸ்ட் தான் வேணுங்க. பேத்திக்கு சொல்லிக் கொடுக்க போய் பேங்க்கில் மேனேஜராக இருந்து லைஃப்பில் எல்லாமே செட்டில் ஆனவர் அவர் முடிச்சு சிஏ முடிச்சிருக்காரு. காமர்ஸ் டிகிரி எடுத்தால் ஸ்கூலில் சொல்லுவாங்க மார்க் கம்மியாக இருக்குது இந்த டிகிரி எடுத்துக்கோம்பாங்க. அதெல்லாம் நீங்கள் ட்ரெண்டிங் மாறிடுச்சுங்க. அது தமிழ்நாட்டில் மட்டும் தான் நடந்துட்டு இருக்கு. நீங்கள் வந்து நார்த் இந்தியாவில் போய் பார்த்தீங்கன்னா அப்படி கிடையாது. 70 பேர் காமர்ஸ் தான் படிக்கிறாங்க. நிறைய நம்பர் ஆஃப் டெஸ்ட் எழுதி பார்க்கணும். எழுதி பார்த்துட்டு போகும்போது டெஃபினட்டாக அவங்களால பாஸ் பண்ணணும். Today we have Mr. Raja Chatanakodan, founder of PR Academy. வணக்கம் சார். வணக்கம். எஸ், ஸோ ஃபஸ்ட்டு கேள்வி சார், சிஏனா கஷ்டமா, ஏன் எல்லாரும் பயப்படுறாங்க அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குது. சிஏ பண்ணணும்னா ரொம்ப லாங் டியூரேஷன் தேவைப்படும், லைஃப் டைமில் பாதி நேரம் போயிடும், அதை நம்ம கிளியர் பண்ண முடியுமா அப்படின்ற பயம் மக்களுக்கு இருக்குது. ஃபஸ்ட்டு அதை பற்றி பேசிடலாம். அதாவது சிஏ போனால் என் லைஃபே போச்சு அப்படின்னு இருக்காங்க. இது ஒரு தப்பான கண்ணோட்டங்க. கண்டிப்பாக அப்படி கிடையவே கிடையாதுங்க. அதாவது கஷ்டமாக ஈஸி அப்படின்னு கேட்டிங்கன்னா எஸ் கஷ்டம்தான். கஷ்டப்படாமல் எதுவுமே வாழ்க்கையில் கிடைக்காது இல்லைங்களா. முடியுமா முடியாதவா அப்படிங்கிற கொஸ்டினுக்குள்ளே வந்தால் 100% முடியும். இந்த முடிக்கிறதுக்கு வந்து நம்ம பார்த்திங்கன்னா 12th முடிச்சுட்டு உள்ளே வரலாங்க, காலேஜ் முடிச்சுட்டு உள்ளே வரலாம். பட் நான் என்ன சஜஸ்ட் பண்ணால் 12th முடிச்சுட்டு உள்ள வர மாதிரி சொல்லுவேன். அப்படி வந்தாங்கன்னா ஜஸ்ட் ஒரு 4 to 4.5 years அவங்களால முடிக்க முடியுங்க. இது ஸ்டார்ட் பண்ணதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் கேட்கணும்னு நினைக்கிறேன். உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் என்னவாக இருந்தது? நீங்கள் எப்போ சிஏ பண்ணணும் அப்படின்ற ஒரு ஆர்வத்துக்கு வந்து? சூப்பருங்க. நான் பார்ன் அண்ட் brought up in நாமக்கல் டிஸ்ட்ரிக்டில் ஒரு சின்ன வில்லேஜுங்க. அப் டு 12th ஸ்டாண்டர்ட் நான் வந்து தமிழ் மீடியத்தில் தான் படித்தேங்க. முடிச்சுட்டு எனக்கு அப்போ அந்த அவேர்னஸ் இல்லை. ஐம் டாக்கிங் அபவுட் 2006 நான் சொல்கிறேங்க. அப்போ நாங்கள் பிகாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் சென்னை வந்து தென் சிஏ வந்து எடுத்துகிட்டு போயிருந்தோம். ஸோ இந்த மாதிரி ஒரு பேக்ரவுண்ட்லேருந்து வந்து முடிக்கும்போது ஏன் மற்றவங்களால முடியாதுங்க? நீங்கள் சொன்ன மாதிரி இப்போ தமிழ் மீடியம் பீப்புள் வந்து பண்ணுறாங்க அப்படின்னு அந்த அவேர்னஸ் ரொம்ப கம்மியாக இருக்குன்னு நினைக்கிறேன். இப்போ கவர்மெண்ட் ஸ்கூல்ஸில் படித்தவங்க படிக்கலாமா, மெட்ரிகுலேஷனில் படித்தவங்க தான் படிக்கணுமா அப்படின்ற ஒரு பிரிதல் இருக்குல்ல, அது நீங்கள் என்ன சொல்கிறீங்க? நிறைய இந்த கவர்மெண்ட் ஸ்கூலில் அப்புறம் Tier 3 Tier 4 சிட்டியெல்லாம் சொல்லுவாங்க, Tier 2 Tier 3 சிட்டிஸ், அந்த மாதிரி ஊர்லேருந்து வரவங்கலாம் ரொம்ப கம்மியாக இருக்காங்க. இப்போ சென்னை, பெங்களூர், மும்பை இதெல்லாம் நல்ல அவேர்னஸ் இருக்குங்க. கோயம்புத்தூர் கூட போலாம் இருக்குது. இது எல்லாத்துக்கும் போய் சேரணும்னு ஆசைப்பட்றேன். ஏன்னா காமர்ஸ் டிகிரி எடுத்தால் ஸ்கூலில் சொல்லுவாங்க மார்க் கம்மியாக இருக்குது இந்த டிகிரி எடுத்துக்கோம்பாங்க. அதெல்லாம் இன்றைக்கி ட்ரெண்டிங் மாறிடுச்சுங்க. அது தமிழ்நாட்டில் மட்டும் தான் நடந்துகிட்ருக்கு. நீங்கள் வந்து நார்த் இந்தியாவில் போய் பார்த்தீங்கன்னா அப்படி கிடையாது. 70 பேர் காமர்ஸ் தான் படிக்கிறாங்க 100 பேரில். நம்ம ஊரில் தான் வந்து மார்க் கம்மியாச்சுன்னா வாங்க ஆர்ட்ஸ் குரூப் எடுங்கிறாங்க. அந்த குரூப்பில் ஐஏஎஸ்க்கு ஈக்குவலாக வேல்யூ உள்ள கோர்ஸ் இருக்குங்கிறது இன்னும் நிறைய பேருக்கு அந்த அவேர்னஸ் போகல. என்ஜினியர் டாக்டர்ஸ் மட்டும் தான் நினச்சிருக்காங்க அது வேல்யூ இல்லைங்களா. அதுவும் அருமையான வேல்யூவான கோர்ஸ். காமர்ஸ்லேயும் ரொம்ப வேல்யூ உள்ள கோர்ஸ் இருக்குது. அது நிறைய பேர்த்துக்கு இந்த போய் ரீச் ஆகாமல் இருக்குது. நீங்கள் சொன்ன மாதிரி இந்த ரூரல் பீப்புளுக்கு இன்னும் அவேர்னஸ் வரணும் அப்படின்னு சொல்லும் போது எல்லாருக்கும் ஒரு கொஸ்டின் இருக்கும், என்ன காலேஜில் நான் போய் பண்ணட்டும் சிஏ அப்படின்ற மாதிரி, ஃபுல் டைம் காலேஜ் இருக்கா, எப்படி நான் சேரணும் அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கு. சிஏக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் டைம் காலேஜஸ் அல்லது காலேஜஸ் அப்படின்னு ஒன்று கிடையாதுங்க. அப்படி சொன்னால் அது பொய் அப்படின்னு தான் நம்ம எடுத்துக்கணும். ஏன் அப்படின்னா அப்போது வந்து ஒரு ஐஏஎஸ்க்கு படிக்கிறாங்கன்னு வச்சுங்களேன், அவங்களுக்கு ஏதாவது காலேஜ் இருக்குங்களா? காலேஜஸ் கிடையாது. ஸோ இட் இஸ் சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து மத்திய அரசாங்கத்துக்கு கீழே ஒரு வரக்கூடிய பிரிவில் அதை எக்ஸாம் கண்டக்ட் பண்ணுறாங்க. கோச்சிங் இன்ஸ்டியூஷன் தான் எல்லா இடத்துலையும் இருக்குது. அங்கே போய் நம்ம கோச்சிங் எடுத்துக்கலாம். இப்படி ஒரு கலெக்டருக்கு ஐஏஎஸ்க்கு படிக்கிறாங்களோ அந்த மாதிரி இது கோச்சிங் இன்ஸ்டியூஷனில் போயிட்டு ப்ரிப்பேர் பண்ணி எக்ஸாம் எழுதணுங்க. பட் ஆனால் ஒரு பேப்பர் போச்சுன்னா அது திரும்ப எல்லா பேப்பரும் எழுதணுமா அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குது. கண்டிப்பாக ஃபர்ஸ்ட் அட்டம் கிளியர் பண்ணலனா என்ன பண்ணுறது அப்படின்ற ஒரு ஃபெயிலியர் பயம் இருக்குது. இது ரெண்டுத்துக்கும் உங்களோட பதில் என்னவாக இருக்குது? என்னுடைய ஒரு 2 பேட்ச்க்கு முன்னாடி 71ங்க அவங்க 71 இயர்ஸில் வந்து சிஏ பண்ணாங்க. அவங்க முடிச்சுட்டாங்க. இப்போ ரீசெண்டாக நீங்கள் எல்லா யூடியூப் நியூஸில் பார்க்கலாம், நார்த் இந்தியாவில் அவங்க பேத்தி எக்ஸாம் எழுதினாங்க. அவங்க தாத்தா வந்து பார்த்திங்கன்னா ஒரு பேங்க்கில் வந்து வேறு லெவலில் ரீஜனல் ஹெட்டாக இருந்து ரிட்டையர் ஆனார். அவங்களுக்கு சொல்லிக் கொடுக்க போய் அவரும் சிஏ முடிச்சிட்டார். இதை நான் சொன்னதாக எடுத்துக்க வேணால் நீங்கள் நெட்டில் போட்டு நம்ம பார்த்துக்கலாங்க. அதனால் ஏஜே கிடையாதுங்க, ஏஜ் லிமிட்டே கிடையாது. 60, 65, 70 இதுக்கு இன்ட்ரெஸ்ட் தான் வேணுங்க. இது முடிக்க முடியுமா கஷ்டமானு கேட்டிங்க. பேத்திக்கு சொல்லிக் கொடுக்க போய் பேங்க்கில் மேனேஜராக இருந்து லைஃப்பில் எல்லாமே செட்டில் ஆனவர் அவர் முடித்து சிஏ முடிச்சிருக்கார். அப்போ ஏன் நம்மளால் முடியாதுங்க? இதில் இன்னொரு கொஸ்டின் கேட்டிருந்தீங்க, ஒன்று போனால் எல்லாமே எழுதணுமா? இது ஒரு மித்து தாங்க. அதாவது ஃபவுண்டேஷன், இன்டர், ஃபைனல் அப்படின்னு 3 லெவல்கள் இதில் இருக்குங்க. 12th முடிச்சுட்டு வராங்க அப்படின்னா ஃபவுண்டேஷன், அது என்ட்ரன்ஸ் மாதிரிங்க. அதுக்கு அடுத்தது இன்டர்மீடியட் எழுதுவாங்க, ஃபைனல் எழுதுவாங்க.
யாராவது நான் ஆல்ரெடியே காலேஜ் போயிட்டேங்க அப்படின்னா தப்பு கிடையாது. அவங்க காலேஜ் முடிச்சுட்டு டேரெக்டாக வந்து இன்டர்மீடியட்டுக்கு வந்து ஜாயின் பண்ணிக்கலாங்க. ஸோ இதுதான் இதனுடைய ஸ்ட்ரக்சருங்க. இதில் ஃபவுண்டேஷனில் நீங்கள் சொன்ன மாதிரி 4 பேப்பர் இருக்குங்க. அதில் நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு பேப்பர் போனால் எல்லா பேப்பரும் எழுதணும். அந்த ஃபவுண்டேஷனில் மட்டும் தான் அப்படி இருக்குங்க. இன்டர்மீடியட்டில் வரும்போது 2 குரூப் இருக்குது. 3 பேப்பர்ஸ் ஒரு குரூப்புங்க, அடுத்த 3 பேப்பர் வந்து இன்னொரு குரூப்னு சொல்லுவோம். மொத்தம் 6 பேப்பர் இருக்குது. அந்த 6 பேப்பரில் ஒரு பேப்பர் போனால் எல்லா பேப்பரும் எழுதணுங்க அப்படிங்கிறது மித்துங்க. என்ன அப்படின்னா 60 மார்க்குக்கு மேலே ஒரு பேப்பரில் வாங்கிட்டாங்கன்னா அந்த பேப்பர் எழுத தேவையில்லைங்க. இல்லை அப்படின்னா 40 மார்க் பாஸ் மார்க்குங்க. பட் அக்ரிகேட் நம்ம சொல்லுவோம் 50% வந்து எழுதணும். லைக் 3 பேப்பர் எழுதுறோன்னா 300 மார்க்ஸுக்கு 50% 150 மார்க்ஸ் வரணுங்க. இதில் நீங்கள் சப்போஸ் 2 பேப்பரில் 60க்கு மேலே வாங்கிட்டீங்க, ஒரு பேப்பரில் ஃபெயில் ஆகிட்டிங்கன்னா அந்த ஒரு பேப்பர் எழுதுனா போதும். 6 பேப்பர் எழுதுறீங்க, 4 பேப்பரில் 60க்கு மேலே, ஒரு பேப்பரில் ஃபெயிலு, இன்னொரு பேப்பரில் 60 கம்மி அப்படின்னா அந்த ஃபெயிலான பேப்பரும் 60 கம்மியாக இருக்க அந்த 2 பேப்பர் எழுதுனா போதுங்க. இதுதான் உண்மைங்க. அது நிறைய பேருக்கு ரீச் ஆகலைங்க. இன்னும் நீங்களாவது இப்படி கேட்டிங்க, சார் நான் ஃபைனலில் போகிறேன், ஒரு பேப்பர் ஃபெயில் ஆயிடுச்சுன்னா மறுபடியும் ஃபவுண்டேஷன்லேருந்து ஸ்டார்ட் பண்ணணுமா அப்படின்னு கேட்டவங்களாம் இருக்காங்க. அது கிடையாது. ஸோ இப்போ 12th முடிச்ச பிறகுன்னு சொல்கிறீங்க, போஸ்ட் டிகிரி பண்ணுறதும் பெட்டரா அப்படின்ற ஒரு கேள்வியும் இருக்குது. அது நிறைய பேர் இது அருமையான கொஸ்டினுங்க. 2006 நான் பிகாம் முடிச்சுட்டு வந்தேங்க. ஏன்னா அப்போ நமக்கு இந்த புரிதல் இல்லை. இங்கே வந்து நான் சென்னை பெங்களூரில் போய் பார்க்கும்போது 12th முடிச்சுட்டு கிளாஸில் உட்காந்துருப்பாங்க. நம்ம Tier 3 சிட்டிலேருந்து வரவங்களாம் பிகாம் முடிச்சுட்டு இங்கே வருவாங்க. பட் நான் இப்போ ஸ்ட்ராங்காகவே சொல்கிறேன், வேண்டாம், பிகாம் வேண்டாம். டேரெக்டாக 12th முடிச்சுட்டு இதுக்குள்ளே வந்தாங்கன்னா எப்படி ஒரு டாக்டர் முடிச்சுட்டு வெளில போகிறாங்க, இன்ஜினியர் முடிச்சுட்டு வெளில போகிறாங்களோ அந்த மாதிரி 4.5 வருஷத்தில் இதை முடிச்சுட்டு வெளில போயிடலாங்க. ஏன் அப்படின்னு சொல்கிறேன் அப்படின்னா 12th வரைக்கும் பார்த்திங்கன்னா ஒரு ப்ரிப்பரேஷன்லேயே இருந்திருப்பாங்க இல்லைங்களா. காலேஜில் போகும்போது நமக்கே தெரியும் கல்ச்சரல்ஸு, எக்ஸாம், செமஸ்டர் அப்போ தான் புக் எடுக்க போகிறோம் இல்லைங்களா. அப்போ 3 இயர்ஸ் மைண்டு ஃப்ரீயாக இருக்குங்க. இது நம்ம ஹியூமன் பாடி இல்லைங்களா, என்னோட கம்ப்யூட்டர் இல்லைங்களா ப்ரோக்ராம் ஆட் பண்ணுறதுக்கு. அப்போ அந்த 3 வருஷம் அங்கே மைண்டு ஃப்ரீயாக இருந்துட்டு மறுபடியும் ஒரு ப்ரொஃபஷனல் கோர்ஸ் இப்படி உட்காந்து படிக்கணும்னா குழந்தைகள் சிரமப்படுறாங்க. 12th முடிச்சுட்டு வரவங்க பாஸ் பர்சன்டேஜ் கம்பேர் பண்ணும்போது பிகாம் முடிச்சுட்டு வரவங்கள பாஸ் பர்சன்டேஜ் ரொம்ப 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 கம்மி. இன்னொன்று கேட்பாங்க, 2ம் பண்ணலாமா அப்படின்னு கேட்பாங்க. நம்ம சூப்பர் கம்ப்யூட்டர் கிடையாது, இதை படிக்கவே டைம் பத்தாதுங்க. கிளாஸஸ் 6 ஹவர்ஸ் இருந்ததுன்னா ப்ரிப்பரேஷன் 5 to 6 ஹவர்ஸ் பண்ணி ஆகணும். இப்போ ஐஏஎஸ்க்கு படிக்கிறாங்கன்னா எவ்வளோ டைம் ஸ்பெண்ட் பண்ணுறாங்க, அந்த மாதிரி இதுக்கு கொஞ்சம் அடிக்கவே டைம் ஸ்பெண்ட் பண்ணி ஆகணும். அப்போ எல்லா இடத்துலையும் அலைஞ்சிட்டு இருந்தாங்கன்னா அவங்களால கான்சன்ட்ரேட் பண்ண முடியாது. நான் என்ன சொல்கிறேன், 12th முடிச்சுட்டு வாங்க, இதை முடிச்சிருங்க. இல்லைன்னா பிகாம் என்ன கரஸ்பாண்டனில் போட்டுங்க. நேமுக்கு முன்னாடி டாக்டர்னு போகிற மாதிரி இங்கே சிஏன்னு போடுவோம். அதுக்கப்புறம் நேமுக்கு அப்புறம் பிகாம் வரதெல்லாம் யாரும் பார்க்க போகிறதே கிடையாதுங்க. அதில் 3 இயர்ஸ் டைம் வேஸ்ட் பண்ண வேண்டாம்னு சொல்கிறேங்க. பட் ஆல்ரெடி முடிச்சுட்டு இருக்காங்க, செகண்ட் இயரில் இருக்காங்க, தேர்ட் இயரில் இருக்காங்கன்னா அவங்க ஃபவுண்டேஷன் இல்லாமல் இன்டர்மீடியட் ஃபைனல் போகலாம். ஏன்னா அவங்க ஆல்ரெடி ஜாயின் பண்ணிட்டாங்க. ஸோ அவங்களுக்கு அடுத்தது வந்து இன்டர்மீடியட் வந்து ஜாயின் பண்ணிக்கலாங்க. அந்த மாதிரி பிகாம் முடிச்சுட்டு இன்டர்மீடியட் வரலாம். இது வந்து ஆல்ரெடி ஜாயின் பண்ணியிருக்கவங்களுக்கு இனிமேல் போய் டைம் வேஸ்ட் பண்ணக்கூடாது. தெரியாமல் ஜாயின் பண்ணியிருந்தாங்கன்னா ஓகே, முடிச்சுட்டு வரலாங்க. இப்போ தான் ஜாயின் பண்ண போகிறாங்கன்னா 12th முடிச்சோன்னு வர சொல்லி. இப்போ அதான் நான் சொன்ன மாதிரி ஃபர்ஸ்ட் அட்டம்ப்ட்லேயே வந்து ஃபெயிலியர் ஆகுது, நம்மளால கிளியர் பண்ண முடியல அப்படின்னா ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நீங்கள் எப்படி மோட்டிவேட் பண்ணுவீங்க அப்படின்றது? அதாவது இதில் வந்து இப்போது 12th முடிச்சுட்டு வராங்கன்னு வச்சுக்கோங்களேன். நம்ம செப்டம்பர் இயர்லி வந்து 3 times எக்ஸாம்ஸ் நடக்குதுங்க. இப்போ ஜனவரி, மே, செப்டம்பர் இந்த மாதிரி எக்ஸாம் நடக்குது. இப்போ என்ன பண்ணுறாங்க அப்படின்னா 12th முடிச்சோடனே செப்டம்பர் எக்ஸாம் நிறைய பேர் எழுத வைக்கிறாங்க. அதை நான் வந்து இந்த வீடியோ மூலியமாக சொல்லிக்கிறேன், வேண்டான்னு சொல்கிறேங்க. ஏன் வேண்டாம் அப்படின்னு சொல்கிறேன்னா அவங்க 12th முடிச்சோடனே டைம் ரொம்ப கம்மியாக இருக்குங்க. 12th புக்கில் இருந்து எடுத்து படிச்சிருப்பாங்க. இதில் கான்செப்ட்ஸில் அண்டர்ஸ்டாண்டிங் வேணும். ஏன்னா இது வந்து ப்ரொஃபஷனல் கோர்ஸ். ஒரு டாக்டர், என்ஜினியர், லாயர் மாதிரி இது ஒரு ப்ரொஃபஷனல் கோர்ஸ். அப்போ டெப்த் நாலேஜ் வேணும். அப்போ அந்த டைமில் எழுதும்போது அந்த குழந்தைங்க ஃபெயிலியர் வந்துருச்சுன்னா 12th வரைக்கும் ஃபெயிலியரே ஃபேஸ் பண்ணியிருக்க மாட்டாங்க, அப்படியே விழுந்துடுறாங்க. ஸோ அது வேண்டாம், ஜனவரி அட்டெம்ப்ட் எழுத வைக்கிறோம். நாங்களே இப்போ வந்து ஜனவரி தான் எழுத வைக்கிறோங்க. அப்போ அவங்க அடிக்குவேட் ப்ரிப்பரேஷன், ரிவிஷன், டெஸ்ட்டுங்க, நிறைய நம்பர் ஆஃப் டெஸ்ட் எழுதி பார்க்கணும். எழுதி பார்த்துட்டு போகும்போது டெஃபினட்டாக அவங்களால பாஸ் பண்ண முடியும். அந்த டைம் எடுத்து எழுதுங்க, அறிவறியாக போய் எழுத வேண்டாம். ஏன்னா ஒரு 3 மாதத்தை நம்ம பார்த்துட்டுங்க ஒரு ஃபெயிலியர், இமீடியட் ஃபெயிலியர் வந்தாங்கன்னா விழுந்துருவாங்க. அது வேண்டாம், ஏன்னா அந்த மெச்சூரிட்டி இருக்காதுங்க. இன்டர்மீடியட் ஃபைனலில் போகும்போது கூட அந்த மெச்சூரிட்டி கிடைச்சிடும். அதனால் டைம் எடுத்து அவங்க ஜனவரி 27 அட்டெம்ப்ட் எழுதுனாங்கன்னா பெஸ்ட்டுங்க. இதை பார்த்துட்டு இருக்க பேரண்ட்ஸ்க்கு ஒரு கேள்வி வரும், 12th முடிச்சோன்னே டிகிரி முடிச்சாதாங்க எங்கள் பையனுக்கு வேலை கிடைக்கும், நீங்கள் என்ன 12th முடிச்சுட்டு இங்கே வந்துடுன்றீங்க, அந்த ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எப்படி இருக்குன்ற ஒரு பயம் வந்து அதிகமாக இருக்கு. சிஏ பொறுத்த வரைக்கும் எந்த மாதிரி ஒரு டிமாண்ட் இருக்கு அப்படின்னு? ஒரு கவர்மெண்ட் ஜாப் கிடைச்சதுன்னா நம்ம பீப்புள் வந்து பெற்றோர்கள் ஆகட்டும், ஸ்டூடெண்ட்ஸ் ஆகட்டும் போவாங்களா போக மாட்டாங்களா? அதுக்காக எவ்வளோ பேர் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க இல்லைங்களா? இப்போ இந்த சிஏ முடிச்சதுக்கப்புறம் கவர்மெண்ட் ஜாப் அவ்வளோ ஜாப்ஸ் இருக்குங்க. சென்ட்ரல் கவர்மெண்ட்லேயும் சரி, ஸ்டேட் கவர்மெண்ட்லேயும் இருக்குங்க. அது இல்லாமல் கம்பெனியில் ப்ரைவேட் லிமிடெட் கம்பெனிஸ் இந்த மாதிரி நிறைய கம்பெனிஸில் போகலாம். தென் அட்வொகேட் எப்படி போய் கோர்ட்டில் வந்து ஆர்கியூ பண்ணுறாங்களோ அந்த மாதிரி இங்கே வந்து அப்பீல்னு சொல்லுவோம். எங்களுடைய ஜிஎஸ்டி இதில் ட்ரிபுனல்னு சொல்லுவோம். அங்கே போய் கேசஸ், ஜிஎஸ்டி கேசஸ்லாம் எடுத்து நம்ம வந்து ஆர்கியூ பண்ணி கேஸ் வின் பண்ணலாம். இந்த மாதிரி எக்கச்சக்க வேலைவாய்ப்புகள் உண்டுங்க.
இங்கே மட்டும் கிடையாதுங்க, ஃபாரின்லேயும் இதுக்கான வேலைவாய்ப்புகள் உண்டு. அவங்க பிகாம்ங்கிறது நீங்கள் சிஏ முடிச்சதுக்கப்புறம், என்னுடைய பிகாமை வந்து நான் இது வரைக்கும் எங்கே யூஸ் பண்ணேன்னு எனக்கு தெரியல, என்னுடைய மார்க் ஷீட் எங்கே இருக்குன்னு கூட தெரியலைங்க. நம்ம சிஏ முடிச்சதுக்கப்புறம் பிகாம்ங்கிறது ஒன்றுமே இல்லை அப்படின்னு தான் நான் சொல்லணுங்க. இதில் வந்து மொத்தம் 3 லெவல்ஸ் இருக்குங்க. சிஏ ஃபவுண்டேஷன் சொல்லுவோம், அது என்ட்ரன்ஸ் எக்ஸாம் மாதிரிங்க. ஸோ அடுத்து வந்து இன்டர்மீடியேட்னு ஒன்று இருக்குது, ஃபைனல்னு சொல்லி ஒன்று இருக்குங்க. மொத்தம் 3 லெவல்ஸ் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். இந்த 3 லெவல்ஸுமே இயர்லி 3 டைம்ஸ் எக்ஸாம்ஸ் நடக்கும். அப்போ நம்ம வந்து எக்ஸாம்ஸ் எழுதிக்கலாம். அண்ட் இப்போ ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அப்படின்னு பேசும்போது கவர்மெண்ட் ஜாப் போகணும் அப்படின்னா குரூப் 1 குரூப் 2 எக்ஸாம் கிளியர் பண்ணிட்டு தான் போகணுமா அப்படின்ற ஒரு கேள்வி. கரெக்ட், இது நல்ல கொஸ்டினுங்க. இதில் என்ன அப்படின்னா, இந்த சிஏ டிகிரியா சிஎம்ஏ இதை முடிச்சதுக்கப்புறங்க அவங்களுக்கு கவர்மெண்ட் போஸ்ட் போகணும் அப்படின்னு நினச்சாங்கன்னா எந்த லைக் குரூப் 1 குரூப் 2 மாதிரி எக்ஸாம்ஸ்லாம் தேவையில்லைங்க. டைரெக்டாக ஒரு இன்டர்வியூ வைப்பாங்க, இன்டர்வியூ முடிச்சோடனே போஸ்டிங் வந்துடும். ஸோ எகெயின் போய் நம்ம எக்ஸாம்ஸ் எழுதிட்டு இருக்குங்கிற அவசியங்கள் இதில் கிடையாதுங்க. டேரெக்டாகவே வந்து ஜாயின் பண்ண முடியுங்க. நிறைய பேர் என்ன நினச்சிட்டு இருக்காங்க அப்படின்னா, சிஏ முடிச்சதுக்கப்புறம் இன்கம் டேக்ஸு, ஜிஎஸ்டி இது மட்டும்தான் நம்ம ஃபைல் பண்ண முடியும் அப்படின்னு நினச்சிட்டு இருக்காங்க. கிடையவே கிடையாதுங்க. இன்றைக்கி எக்கச்சக்கமான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்துக்கிட்டே இருக்குது. இந்தியா வந்து 2030 எங்கேயோ டெவலப் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நிறைய கம்பெனிஸ் உள்ள வந்துட்டு இருக்கு. அப்போ வந்து அனலைசிஸ் ஆஸ்பெக்ட்ஸ்லாம் நிறையா இருக்குங்க. லைக் வந்து ஒரு ட்ரிபுனலில் போய் நம்ம ஆர்கியூ பண்ணுறதாகட்டும், தென் வந்து ப்ராஜெக்ட் ரிப்போர்ட் போகிறது, ஒரு கம்பெனியில் வந்து சிஎஃப்ஓன்னு சொல்லுவோம், எம்டிக்கு அடுத்த லெவலில் இருக்குது, அதெல்லாம் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக அடுத்த லெவலுக்கு போக முடியுங்க. இந்த மாதிரி அப்புறம் காஸ்டிங் ஆஸ்பெக்ட்ஸில் சொல்லுவோம், பேங்க்கில் லோன் வாங்குறானா லோன் வாங்குறதுக்கான ப்ராஜெக்ட் போட்டு கொடுக்குறது, இந்த மாதிரி வெரைட்டி ஆஃப் ஃபீல்டு இருக்குங்க. அத்தனை ஃபீல்டையும் அவங்க ஒர்க் பண்ண முடியும். ஈவன் ஷேர்ஸை பற்றி அனலைஸ் பண்ணுறது, அந்த கம்பெனி எப்படி பர்ஃபார்ம் பண்ணுதுன்னு அனலைஸ் பண்ணுறது, இந்த மாதிரி பல விதமான துறைகளில் வந்து அவங்களால வேலை பார்க்க முடியுங்க. நம்ம ஃபஸ்ட்டு பேசுகிற மாதிரி ஏஜ் லிமிட் இல்லை படிக்கிறதுக்கு அப்படின்னும் போது அப்போ வேலை வாய்ப்புக்கு இருக்குமா அப்படின்ற ஒரு கேள்வியும் இருக்குது. ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்துங்க. இப்போது இந்த ஏஐ பற்றி நீங்கள் ஒரு கொஸ்டினில் கேட்டிருந்தீங்க. கம்ப்யூட்டர் ஃபீல்ட் ஆகட்டும், எனி ஃபீல்ட் ஆகட்டும், ஒரு ஏஜுக்கு அப்புறம் என்ன இருக்குங்க, ரிட்டையர்மெண்ட்டுன்னு ஒன்று இருக்குது இல்லைங்களா. பட் இந்த ஃபீல்டில் எப்படி அப்படின்னா, டாக்டர்ஸ், லாயர்ஸ் மாதிரி இந்த ஃபீல்டும் ப்ரொஃபஷனல் கோர்ஸுங்கனால முடிச்சுட்டு வரும்போது ஜூனியர் அட்வொகேட், ஜூனியர் டாக்டர்னு சொல்லாமல் ஜூனியர் ஆடிட்டர், சார்ட் அக்கௌண்ட்னுபாங்க. ஏஜ் போக 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 தான் எக்ஸ்பீரியன்ஸ் அதிகங்க. இப்போ நான் 2012 முடிச்சுட்டு ஒரு சர்டிஃபிகேட் சைன் பண்ணும்போது ஒரு சார்ஜ் பண்ணியிருக்கேன் அப்படின்னா, இன்றைக்கி அதை சைன் பண்ணால் அதோட ட்வைஸ் சார்ஜஸ் அதிகமாகும். ஏன்னா எக்ஸ்பீரியன்ஸு. இதுக்கு வந்து நீங்கள் 80 இயர்ஸ் 85 இயர்ஸ் 90 இயர்ஸில் கூட எனக்கு தெரிஞ்சு ஒருத்தர் ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டு இருந்தாருங்க. 90 வயசில் நம்மளால் என்ன பண்ணுவோங்க, ஒரு ரிட்டையர்மெண்ட் ஆனாவே நம்மளுடைய சன் டாட்டர் இல்லை பேர குழந்தைங்களை டிபெண்ட் பண்ணியிருப்போம். அவரை டிபெண்ட் பண்ணி அவங்களா இருந்தாங்க. ஏன்னா அந்த ஏஜ்லேயும் அவங்களால ஏர்ன் பண்ண முடிஞ்சதுங்க. இது பேஷன் தாங்க. இப்போ டாக்டருக்கு ரிட்டையர்மெண்ட் ஏஜ் கிடையாது இல்லைங்களா, அதே மாதிரி இதுக்கு ரிட்டையர்மெண்ட் ஏஜ் கிடையாது. போக போக தான் அவங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் அதிகமாகும். எக்ஸ்பீரியன்ஸ் அதிகமாகும் போது அதுக்கு தகுந்த மாதிரி சார்ஜஸும் அதிகமாகும். பயங்கரமான கோர்ஸாக இருக்கே சார். அப்போ எனக்கு தெரிஞ்சிருந்தா நானும் பயோமேக்ஸ் தான் தெரிஞ்சிருந்தா சிஏ இப்போ கூட நீங்கள் ஜாயின் பண்ணலாம். ஓகே சார் நீங்கள் சொல்கிற மாதிரி 12th முடிச்சு ஒரு இதோட இருந்தால் தான் நம்மளுக்கு கரெக்டாக இருக்கும். பட் இந்த வேலை வாய்ப்பை தாண்டி இப்போ ஏஐன்னு ஒரு விஷயம் வந்துருச்சு. இப்போ ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி எப்படி இருக்கும் அப்படின்ற ஒரு பயமும் கிரியேட் ஆகுது. சிஏலையும் அதே மாதிரி பயம் இருக்குமா? இந்த பயம் வந்து கரெக்ட். ஏன்னா இன்றைக்கி நிறைய ரீசெண்டாக யூஎஸில் ஒரு டூல் லான்ச் ஆனன்னு கூட நம்ம ஊர்லேயே பயங்கரமாக இஷ்யூ போயிட்டுருக்குங்க. அதாவது இதில் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, பிகாம் முடிச்சுட்டு வராங்க இல்லைங்களா, அவங்க ஒரு டேட்டா என்ட்ரி லெவலில் ஒர்க் பண்ணுவாங்க. ஒரு டேட்டா ஃபீட் பண்ணுறது, இந்த மாதிரி ஒர்க் இருக்குங்க. அதெல்லாம் கண்டிப்பாக ஏஐ எடுத்துருங்க, அதில் டவுட்டே கிடையாது. பட் சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட் அப்படிங்கிறவங்க டேட்டா என்ட்ரி வேலை பார்க்க போகிறது கிடையாதுங்க, அனலிட்டிக்கல் ஆஸ்பெக்ட்ஸில் பார்க்க போகிறாங்க. இப்போ நான் இந்த ப்ராஜெக்ட் போடலாமா வேண்டாமா, இந்த ப்ராஜெக்ட்டில் எனக்கு என்ன கிடைக்கும், இதில் வந்து ஏஐ வந்து நம்ம ஹெல்ப் தான் பண்ண போகிறத நம்மளை ரீப்ளேஸ் பண்ண போகிறது கிடையாதுங்க. இன்னொன்று, கவர்மெண்ட்டுக்கு வந்து ஒரு பேப்பரில் சைன் பண்ணுறதுக்கு முன்னாடி இது பேப்பருங்க, சைன் பண்ணதுக்கப்புறம் அது டாக்குமெண்ட்டுங்க. ஒரு சிஏ சைன் பண்ணாங்கன்னா தான் அது பேங்க்லேயே ஆகட்டும் கவர்மெண்ட் ஆகட்டும் அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. இதை நான் நிறைய இன்டர்வியூவில் சொன்ன மாதிரி நம்மளுடைய ஹானரபிள் பிரைம் மினிஸ்டர் ஒரு இன்டர்வியூவில் சொல்லியிருப்பாருங்க, சிஏ சிக்னேச்சர் இஸ் மோர் வேல்யூ தன் மை சிக்னேச்சர் அப்படின்னு சொல்லி ஜிஎஸ்டி லான்ச்சிங் வீடியோலேயே இருக்குங்க. இதுவுமே யூடியூப்பில் இருக்கக்கூடிய கண்டென்ட்டை தான் நம்ம ஷேர் பண்ணுறோம். அப்போ அதை சைன் பண்ணதுக்கப்புறம் அவ்வளோ வேல்யூங்க. அந்த ஆத்தென்டிகேஷனை வந்து ஏஐ கொடுக்க முடியாது இல்லைங்களா. இந்த ஏஐ வந்து சிஏ ஃபீல்டுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக தான் இருக்க போத ஒழிய ரீப்ளேஸ் பண்ண முடியாதுங்க. இப்போ ஒரு கோர்ட்டில் போய் ஆர்கியூ பண்ணணும், அப்போ இந்த மாதிரி கேசஸை கொண்டு போய் அங்கே ஆர்கியூ பண்ணணும், டிபார்ட்மெண்ட்டில் எக்ஸ்பிளைன் பண்ணணும். அது ஏஐ வந்து நமக்கு யூஸ் ஆகும் இல்லையா, நம்மளை ரீப்ளேஸ் பண்ணாதுங்க. அதனால் அந்த பயம் நமக்கு வேண்டாம். டேட்டா என்ட்ரி லெவலில் இருக்கிறவங்களுக்கு தான் அந்த பயம் வேணும். பட் எஸ், இப்போ பிஆர் அகாடமி எங்கெல்லாம் இருக்குது லொக்கேஷன், இப்போ பார்த்துட்டு இருக்க மக்கள் எப்படி உங்களை காண்டாக்ட் பண்ணலாம்? இது கோயம்புத்தூரில் மட்டும்தான் நம்ம வச்சுருக்கோங்க. ஒன்லி கோயம்புத்தூரில் மட்டும் தான் இருக்கும். அங்கே வந்து இந்த லிமிட்டட் ஸ்ட்ரென்த்துக்காக தான் நம்ம அங்கே பண்ணுதுங்க. ஸோ இதில் வந்து அவங்க டேரெக்டாக காண்டாக்ட் பண்ணும்போது இதில் என்ன அவேர்னஸ் போய் சேரணுங்க. அவங்க எங்கே இதில் ஜாயின் பண்ணுறாங்க, மற்றதில் ஜாயின் பண்ணுறாங்கிறது நெக்ஸ்ட். இதை பற்றி தெரிஞ்சுக்கிட்டும் ஜாயின் பண்ணுறதுக்கு முன்னாடி எங்கே போனாலும் அங்கே போய் விசாரிச்சுட்டு எப்படி என்ன போயிட்டுருக்கு, எவ்வளோ பேர் இருக்கிறாங்க, இதெல்லாம் கேட்கணுங்க. ஏன்னா இன்றைக்கி ஜஸ்ட் லைக் தட் ஒருத்தர் சொல்கிறாங்கனால ஒரு இடத்துக்கு போகிறதுங்கிறது நாட் அட்வைசபிளுங்க. அங்கே டெஸ்ட்டு இருக்கா, டெஸ்ட்டு வேல்யூ பண்ணி கொடுக்குறாங்களா, இண்டிவிஜுவல் அட்டென்ஷன் கிடைக்குமா, இந்த மாதிரிலாம் கொஸ்டின் கேட்டுட்டு ஜாயின் பண்ணுறது பெஸ்ட்டாக இருக்குங்க. ஓகே, இப்போ ஆன்லைனில் ஏதாவது நம்ம
பண்ணிக்கலாங்க. நம்ம pracademy.inல போனாங்கன்னா ஆன்லைன்லேயே அவங்க ரெஜிஸ்டர் பண்ணிக்கலாம். அண்ட் நீங்கள் சொன்ன மாதிரி ஃபாரின்ல வேலை வாய்ப்பு கிடைக்கும் அப்படின்றதெல்லாம் தாண்டி சேலரி எப்படி இருக்கும்? நான் 12th முடிச்சேன்னா எனக்கு அதுக்கான வேல்யூ இருக்குமா அப்படின்ற ஒரு கேள்வியும் வருது. பேக்கேஜ் எந்த மாதிரி இருக்கு? கரெக்டுங்க. நான் அருமையான கொஸ்டின். ஏன்னா எல்லாருமே வந்து நம்ம படிக்கிறதாகட்டும், தொழில் பண்ணுறதாகட்டும், அல்டிமேட்டாக என்ன ஏர்ன் பண்ண முடியும் அப்படிங்கிறதுல வந்து நிற்குதுங்க. ஸோ நீங்கள் ஆவரேஜாக 1 to 1.5 lakhs கண்டிப்பாக 1 லட்சத்துலேருந்து 1.5 லட்ச ரூபா வரைக்கும் கிடைக்குங்க. 29 லட்ச ரூபா இந்தியாவில் ஒர்க் பண்ணுறவங்களுக்கு ஹையஸ்ட் சேலரி ஆஃபர் பண்ணியிருக்காங்க. 2024 கேம்பஸ் இன்டர்வியூவில் நடந்ததுங்க. இப்போ என்ன டேட்டா வரணுங்க. ஓகேங்க. ஸோ ஃபாரினில் இதோட கண்டிப்பாக அதிகமாக தான் இருக்கும். கண்டிப்பாக. அண்ட் அதையும் தாண்டி இப்போது சேலரி பேக்கேஜ் அப்படின்னு ஒரு விஷயம் நம்ம பேசியிருந்தோம். இப்போ கவர்மெண்ட் ஜாப்ஸில் எந்த அளவுக்கு இருக்கோ ப்ரைவேட் ஜாப்ஸ் நான் போட்டுமா அப்படின்ற ஒரு கேள்வியும் வருது இல்லையா? அதுக்கு நீங்கள் என்ன சொல்வீங்க? கவர்மெண்ட்டில் வந்து எஸ் நிறைய வேலைவாய்ப்புகள் உண்டுங்க. சென்ட்ரல் கவர்மெண்ட்லேயும் இருக்குது, ஸ்டேட் கவர்மெண்ட்லேயும் இருக்குது. அதை தாண்டி மக்கள் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இன்றைக்கி என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ப்ரைவேட் ஜாப் போகிறதுக்கு தான் விருப்பப்படுறாங்க. ஏன்னா கவர்மெண்ட்டில் கொடுக்குற சம்பளத்தோட ப்ரைவேட்டில் அவங்களால அதிகமாக ஏர்ன் பண்ண முடியும், தனியாரில் வந்து அதிகமாக ஏர்ன் பண்ண முடியும், ரெஸ்பெக்டாக கிடைக்கிது. அதனால் ஒரு சிலர் கவர்மெண்ட் போஸ்ட்டும் போகிறாங்க, பட் நிறைய பேர் வந்து தனியார் போஸ்ட்டுக்கு போயிடுறாங்க. அண்ட் நீங்கள் இவ்வளோ சொல்கிறீங்க, சிஏவோட வேல்யூ பற்றின புரிதல் இருந்தாலும் பயம் அதிகமாக இருக்கிறனால தான் யாருமே இன்னும் அந்த அளவுக்கு அவேர்னஸ் அடையலை அப்படின்னு சொல்வீங்களா? ஏன் வந்து சிஏவோட டிமாண்ட் நீங்கள் சொல்ல மாதிரி கவர்மெண்ட் ஜாப்ஸ் அவ்வளோ இருக்குது, ஆனால் ஏன் வரல மக்கள் அப்படின்ற ஒரு கேள்வி. காரணம் என்ன அப்படின்னா இன்னும் நிறைய பேருக்கு போய் சேரலைங்கிறது ஒரு காரணங்க. இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா இப்போ நான் ஜாயின் பண்ணும்போது என்னுடைய ஃபேக்கல்ட்டிஸ் ஆகட்டும், என்னுடைய சொந்தக்காரங்கெல்லாம் கேட்ட கொஷின், சிஏவன் வாழ்க்கை போயிடும்பா அதை பாஸ் பண்ணுறதே கஷ்டம்ப்பா அப்படின்னாங்க. நான் காலேஜ் முடிச்சுட்டு வந்து 24 வயசில் குவாலிஃபை போய் நின்னேன். முடிச்சிட்டியாப்பா அப்படின்னாங்க. ஸோ இது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்மளோட இருக்குங்க ஏதாவது ஃபெயிலியர், இப்போ ஒரு 2-3 பிஸ்னஸ் பண்ணி ட்ரை பண்ணி ஃபெயிலியர் ஆனவங்கிட்ட போய் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணலாம்னு கேட்டால் என்ன சொல்லுவாங்க? வேண்டான்னு சொல்லுவாங்க. இதுதான் பிரச்சனைங்க. எங்களுக்கு வரக்கூடிய குழந்தைங்களோட பெற்றோர்கள் இதான் பயமாக இருக்கும். சார் பொண்ணு ஜாயின் பண்ண வைக்கிறேன், 4.5 வருஷம் சொல்கிறீங்க, பாஸ் பண்ணலாம், நாங்கள் அடுத்தது கல்யாணம் பண்ணணும், இந்த மாதிரிலாம் நிறைய கொஸ்டின்ஸ் இருக்கும் இல்லைங்களா? அது அவங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் கரெக்டுங்க, தப்பு நான் சொல்லவே மாட்டேன். அந்த பயம் வேண்டான்னு சொல்கிறேன். உங்கள் பொண்ணு பசங்களை நம்புங்க, அவங்களால முடியும். ஏன்னா ஒரு விஷயத்தை பண்ண முடியும்னு நினச்சிட்டா ஒவ்வொரு ஸ்டெப்ஸும் முன்னாடி தான் எடுத்து வைக்கணுங்க. இன்றைக்கி இல்லைன்னா ஒரு 6 மாதம் தள்ளி போகலாம், அவ்வளோதானே ஒழிய முடியாதுன்னு ஒன்றுமே கிடையாதுங்க. நிறைய பேரண்ட்ஸ் என்ன தப்பு பண்ணுறாங்கன்னா, நான் பிகாம சேர்த்தி வர்றேங்க, இது முடியலைன்னா அது பண்ணிட்டுங்க அப்படிங்கிறாங்க. அப்போ மைண்டில் ஒரு ஃப்ரீயாக இருக்கிறத ஒன்று மைண்டில் ஏற்றிட்டோம்னாவே அவங்களுக்கு இது மைண்டில் வராதுங்க. நம்ம இது இல்லைன்னா அதுக்கு போய்க்கலாங்கிற மைண்ட் செட் வந்துடும். அந்த செகண்ட் ஆல்டர்னேட்டிவ் கொடுக்காதீங்க, நம்பி போடுங்க. இப்போ ஐஏஎஸ்க்கு ப்ரிப்பேர் பண்ணுறாங்க, முடியலனாலும் அவங்களுக்கு பாஸே பண்ணலைனாலும் அவங்களுக்கு எவ்வளோ வேலைவாய்ப்புகள் இருக்குன்னு நமக்கு தெரியுங்க. அதை டிக்ளேராக யாரும் சொல்லலை. அவங்களால கிளியர் பண்ண முடியலனாலும் அவ்வளோ வேலைவாய்ப்புகள் இருக்குது. அதே மாதிரி இதுலேயும் இருக்குங்க. பட் அவங்களால முடியும், ஹார்ட் ஒர்க் மட்டும் பண்ணணும். இன்றைக்கி ஸ்மார்ட் ஒர்க், இன்றைக்கெலாம் நிறைய டூல் வந்துருச்சு. நாங்களாம் படிக்கும்போது யூடியூப் கூட கிடையாது. இன்றைக்கி ஏஐலேருந்து அவ்வளோ டூல் இருக்குது. இதெல்லாம் அவங்களுக்கு இன்னும் ப்ரிப்பரேஷன் வந்து ரொம்ப ஈஸியாகுங்க. ஓகே, கண்டிப்பாக முடியும். கண்டிப்பாக நீங்கள் சொன்ன மாதிரி இவ்வளோ மோட்டிவேட்டிங்காக இருக்கும் போது நீங்கள் ஜாபை விட்டுட்டு வந்து அகாடமி ஸ்டார்ட் பண்ண ரீசன் என்ன அப்படின்னு சொல்லுங்கள். நான் ஆக்சுவலாக முடித்த உடனே நான் ஜாப் பண்ணலைங்க, ப்ராக்டிஸில் தான் இருந்தேன். அதாவது இது முடிச்சோன்னே ஒரு கம்பெனிக்கு வேலைக்கும் போகலாங்க, இல்லைன்னா நம்ம ஓனாக ஆஃபீஸ் போட்டு ப்ராக்டிஸ் பண்ணலாங்க. ஒரு டாக்டர் இருக்காங்கன்னா முடிச்சோன்னே பெரிய ஹாஸ்பிட்டலில் போய் ஒர்க் பண்ணுவாங்க, இல்லைன்னா அவங்க ஒரு கிளினிக் ஓப்பன் பண்ணி அவங்க ப்ராக்டிஸ் பண்ணுவாங்க. அந்த மாதிரி தான் நான் டே 1லேருந்து ஸ்டார்ட் பண்ணுங்க. எனக்கு ஜாப் போகிறதோட நம்ம சொந்த காலில் நிற்கணும்னு நினைப்போம் இல்லைங்களா, அந்த மாதிரி ஆரம்பிச்சதுங்க. ஏன்னா இன்றைக்கி ஜிஎஸ்டிலாம் பார்த்திங்கன்னா சின்ன கடை வச்சுருந்தா கூட அதுக்கு ஜிஎஸ்டி இருக்குது, அதுக்கு நோட்டீஸ் வரும். அது மாதிரி நிறைய ஆப்பர்ச்சுனிட்டி சின்ன சின்ன ஊர்லேயே இருக்குங்க. நான் சொல்கிறது சென்னை, பெங்களூர், மும்பைலாம் கிடையாது. நீங்கள் மதுரை, திண்டுக்கல், பழனி எங்கே இருந்தாலும் சரி அந்தந்த ஊரில் பிஸ்னஸ் பண்ணுறாங்க. அங்கே வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக ஒரு ஆடிட்டர் வேணும் இல்லைங்களா. ஸோ அந்த மாதிரி நினச்சி ஆரம்பிச்சதுங்க. டீச்சிங்கில் வந்து பார்த்திங்கன்னா இது நிறைய பேர்த்து கொண்டு போய் சேர்த்துணுன்னு கொண்டு வந்தோம். ப்ளஸ் என்ன அப்படின்னா நம்ம வந்து ஒரு லிமிட்டட் ஸ்ட்ரென்த்தை வச்சுக்கணும். ஏன்னா இதில் வந்து 100 பேர், 200 பேர், 500 பேர் இருக்கும்போது அதனால தான் அந்த ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஃபேக்கல்ட்டியோட இன்ட்ராக்ஷன் பண்ண முடியறது இல்லைங்க. அப்போ இன்ட்ராக்ஷன் இல்லைனாவே அவங்களோட கிளாரிஃபிகேஷன் இல்லை, அவங்க என்ன பண்ணுறாங்கன்னு தெரியாமல் போயிடுது. ஸோ அப்போ இருக்கும்போது நம்ம லிமிட்டட் ஸ்ட்ரென்த்தில் ரிசல்ட் அதிகமாக கொடுக்கணும் அப்படிங்கிற இன்டென்ஷனில் ஆரம்பித்தோங்க. ஃபவுண்டேஷன் நாங்கள் ஃபுல் டைம் பேட்ச்க்கு வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் டைம் பேட்சுங்கிறது மார்னிங் 9:30 to ஈவினிங் 5:30 வரைக்கும் இருக்குங்க. அதில் 50 to 55 ஸ்டூடெண்ட்ஸ் மட்டும்தான் எடுத்துக்கிறாங்க. அவங்கள கம்ப்ளீட் மானிட்டர் பண்ணுவாங்க, அட்மின் இருப்பாங்க, அவங்க என்ன டைம் வராங்க இந்த மாதிரி எல்லாமே மானிட்டர் பண்ணுவாங்க. அவங்களுக்கு திருப்பி டெஸ்ட் வைப்பாங்க. இந்த ரீசனுக்காக தான் நம்ம டீச்சிங்குள்ளே ஒரு அகாடமிக்கை வந்து ஆரம்பிச்சதுங்க. இன்டர்மீடியட்டுக்குமே நாங்கள் ஒரு 60 ஸ்டூடெண்ட்ஸ் மட்டும் தான் எடுத்துக்கிறாங்க. ஸோ அந்த இதில் வந்து அவேர்னஸ் நிறையா கொண்டு போகணும். கம்மியான ஸ்டூடெண்ட்ஸ்னாலும் அதில் கொஞ்சம் இண்டிவிஜுவல் அட்டென்ஷன் கொடுத்து பாஸ் பண்ண வைக்கணும். டெஸ்ட் எழுதி வேல்யூ பண்ணி அவங்க என்ன மிஸ்டேக் பண்ணுறாங்க அதுக்கு டீம் கைட் பண்ணணும். அந்த இன்டென்ஷனில் தான் இது கொஞ்சம் ஆரம்பிச்சதுன்னு வச்சுக்கோங்களேன். ஓகே, இதில் ஸ்பெஷல் மென்டரிங் சிஸ்டம் ஒன்று இருக்குது பிஆர் அகாடமியில் அப்படின்னு கேள்விப்பட்டோம். அது என்ன மாதிரியான ஒரு ப்ராசஸ்? அதுதாங்க. அதாவது டெஸ்ட்டு முடித்தோடனே அந்த பேப்பரை வந்து ஒரு டீம் தனியாக இருப்பாங்க, அவங்க வேல்யூ பண்ணி எங்கெல்லாம் மிஸ்டேக் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்து இனிஷியல் ஸ்டேஜில் பேரண்ட்ஸ் மீட்டிங்கில் இவங்க இதெல்லாம் கொஞ்சம்
புஷ் பண்ணணும் அப்படிங்கிறதையும் கொண்டு வருவாங்க ஃபவுண்டேஷனுக்கு மட்டுங்க. அப்புறம் அந்த ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஊர்லேருந்து வெளில வந்து தங்கியிருக்காங்க இல்லைங்களா, அவங்களுக்கு அந்த ஹோம் சிக் இருக்கும் இனிஷியலாக. அப்புறம் 12th வரைக்கும் படித்த சிஸ்டம் வேறு, இங்கே ப்ரொஃபஷனல் கோர்ஸுக்கு படிக்கிற சிஸ்டம் வேறு. இப்போ வந்து இதில் பார்த்திங்கன்னா நான் காமர்ஸ் ஸ்டூடெண்ட்ஸும் வந்து ஜாயின் பண்ணலாங்க. அதாவது 11th 12th வந்து சயின்ஸ் எடுத்தவங்களும் வந்து ஜாயின் பண்ணலாம். அவங்க தான் அதிகமாக வந்து எங்கள் இன்ஸ்டியூட்டில் ஜாயின் பண்ணுறாங்க. எங்கள் இன்ஸ்டியூட்டில் மட்டும் இல்லை, சிஏ இதுலேயே வந்து பார்த்திங்கன்னா அவங்க தான் அதிகமாக இருக்காங்க. ஸோ அவங்களும் ஜாயின் பண்ணலாம். அவங்களுக்கு என்ன ஆகுனா இந்த அக்கௌண்ட்ஸ்னுடைய நாலேஜ் இல்லாமல் இருக்கும். ஸோ அவங்களுக்கு ஸ்பெஷல் இதெல்லாம் வந்து நம்ம கொடுத்துட்ருப்போங்க. ஸோ மற்ற என்ன டிபார்ட்மெண்ட் இருந்தாலுமே பிரச்சனை இல்லை, யாராக இருந்தாலும் படிக்கலாம், வந்து ஜாயின் பண்ணலாம், தாராளமாக ஜாயின் பண்ணலாம். இன்னும் ஒரு சிலர்லாம் நீட்டுக்கு ட்ரை பண்ணுவாங்க, அது வேணான்னு சொல்லிட்டு சிஏ வருவாங்க. நீட்டுக்கு ட்ரை பண்ணிவிட்டு அவங்களுக்கு ஏதாவது ஒரு சூழ்நிலை கிடைக்காம இருக்கலாம், அதுக்கு ஈக்குவலாக என்ன இருக்குது காமர்ஸ்னு சொல்லி இதுக்கு வருவாங்க. ஸோ அவங்க பார்த்திங்கன்னா பயாலஜி எடுத்திருப்பாங்க, நீட்டு ப்ரிப்பேர் பண்ணியிருப்பாங்க. அந்த மாதிரி ஒரு 4 ஸ்டூடெண்ட்ஸ் ரீசெண்டாக கிளியரே பண்ணிட்டாங்க. ஸோ அதனால் வந்து 11th 12th வந்து காமர்ஸ் எடுத்தால் தான் வர முடியும்னு இல்லைங்க, நான் காமர்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் வரலாம். ஈவன் எங்கள் ஃபேமிலியிலேயே ஒரு 4 பேர் எனக்கு அப்புறம் குவாலிஃபை ஆனவங்க நான் காமர்ஸ் பயாலஜி குரூப்புங்க. அதனால் அது ஈஸியாக பண்ண முடியுங்க. அண்ட் இப்போ நம்ம லொக்கேஷன் வந்து கோயம்புத்தூரில் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. ஸோ கோயம்புத்தூரில் இருக்கவங்களுக்கு தான் அக்சசபிளாக இருக்குமா, இல்லை எங்கேருந்து வேணால் நம்ம ஜாயின் பண்ணி எங்கேருந்து வேணாலும் அவங்க வந்து ஜாயின் பண்ணலாங்க. இப்போ நம்மளோட ஸ்டூடெண்ட்ஸை வந்து பார்த்திங்கன்னா லைக் கன்னியாகுமரி, கேரளா, சென்னை எல்லா இடத்துலேருந்து இருப்பாங்க. ஸோ அவங்க ஹாஸ்டல்ஸ் வந்து டைப் ஹாஸ்டல்ஸ் இருக்காங்க, அந்த ஹாஸ்டலில் அவங்க ஸ்டே பண்ணிக்கலாம். ப்ளஸ் நேராக வர முடியாதவங்க ஆன்லைன்லேயும் அட்டன் பண்ணலாங்க. லைக் லைவ் கிளாஸஸ் நம்ம ப்ரொவைட் பண்ணுறோம். அவங்களோட மொபைல் ஆப்பில் அல்லது லேப்டாப்பில் வந்து நம்மளோட ஆப் இன்ஸ்டால் பண்ணிவிட்டு அதில் லைவாக அவங்க அட்டன் பண்ண முடியும், அதில் இன்ட்ராக்ட் பண்ண முடியும். ஃபவுண்டேஷன் அந்த என்ட்ரி லெவலுக்கு மட்டும் நான் வந்து ஆன்லைன் சஜஸ்ட் பண்ணுறதில்லை. நாங்கள் கொடுத்தாலுமே என்ன 12th முடிச்சுட்டு வரனால அவங்களுக்கு மெச்சூரிட்டி லெவல் கம்மியாக இருக்கும். பட் இன்டர்மீடியட்லேருந்து அதை அவங்க எடுத்துக்கலாங்க. பென்ட்ரைவ் மோடில் ரெக்கார்டட் கிளாஸஸும் இருக்குங்க. பட் முடிஞ்ச அளவு அவங்க நேராக வந்து அட்டன் பண்ணுறது தான் எஃபெக்டிவாக இருக்குங்க. இப்போ ஆன்லைன் லைவ் போயிட்டு இருக்கும்போது கிளாஸ் ரூம்லேயே வந்து ஃபேக்கல்ட்டிஸ் அவங்க டவுட் கேட்டுக்கலாம். ஸோ இன்ட்ராக்ட் பண்ணுற மாதிரி தான் அந்த செட்டப் இருக்குங்க. அப்படியே இல்லைனாலும் கிளாஸ் முடிஞ்சதுக்கப்புறம் வாட்ஸ்அப் மூலிமா அந்த டவுட்ஸ் வந்து கிளாரிஃபை பண்ணிக்கலாம். அது போக டவுட் கிளாரிஃபிகேஷன் செஷன் சொல்லி ஒன்று வைப்பாங்க. ஸோ இப்போ இவ்வளோ விஷயங்கள் பேசிட்டோம், அப்போ ஃபீஸ் எப்படி இருக்கும் அப்படின்ற ஒரு பயமும் இருக்கும் மக்களுக்கு அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இது பேரண்ட்ஸுக்கு புரியுற மாதிரி நான் சொல்கிறேன், 2 ஃபீஸு சேர்த்து சொல்கிறேங்க. ஃபஸ்ட் இயரில் அவங்களுக்கு ஒரு 45,000 45,000 செலவுகள் ஆகுங்க. கவர்மெண்ட் ஃபீஸ், கோச்சிங் ஃபீஸ் ரெண்டும் சேர்ந்துங்க. இயர் 2ல் தான் கொஞ்சம் செகண்ட் இயரில் கொஞ்சம் செலவுகள் அதிகமாகும். அவங்களுக்கு வந்து ஒரு 80,000 செலவாகுங்க. அப்புறம் 3வது வருஷம் வரும்போது ஒரு 30,000 to 35,000 ருபீஸ் 35,000 செலவாகுங்க. 4th இயர் வரும்போது ஒரு 40,000 செலவாங்க. இது எல்லாத்தையும் டோட்டல் பண்ணிங்கன்னா ஒரு 2,20,000 2,50,000 முடிஞ்சிடும். இந்த கோச்சிங் ஃபீஸுங்கிறது இன்ஸ்டியூட் டு இன்ஸ்டியூட் மாறும். ஸோ அது மட்டும் தான் ஸ்லைட் டிஃப்ரென்சஸ் இருக்கும். ஹாஸ்டல் ஃபீஸ் இல்லாமல் 2 to 2.5 lakhs மேக்ஸிமம் 4.5 வருஷம் முடிச்சிடலாம். இது போக அவங்க இதில் ஆர்டிகல்ஷிப்னு ஒன்று பண்ணணுங்க. அந்த 2 years ட்ரைனிங் எடுத்துவாங்க. 4.5 வருஷம் நான் சொல்லியிருந்தேன். ஃபஸ்ட்டு ஃபவுண்டேஷனுங்க, அதுக்கப்புறம் இன்டர்மீடியட் கிளியர் பண்ணதுக்கப்புறம் ஒரு ப்ராக்டிஸிங் சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட்டை போய் 2 வருஷம் ப்ராக்டிக்கலாக ட்ரைனிங் கற்றுக்கணும், தொழில் கற்றுக்கணும். ஏன்னா இது தொழில் சார்ந்த படிப்பு. எப்படி ஒரு டாக்டர்கிட்ட போய் சர்டிஃபிகேட் வாங்கினா அந்த மாதிரி 2 வருஷம் சர்டிஃபிகேட் சைன் பண்ணால் தான் ஃபைனல் எக்ஸாம் எழுத முடியும். ஸோ அந்த டைமில் ஸ்டைஃபண்ட் அப்படின்னு ஒன்று பேமெண்ட் பண்ணுவாங்க. அது நான்லாம் பார்க்கும்போது ரொம்ப 3,000 அந்த மாதிரிலாம் இருந்ததுங்க. இன்றைக்கி 5,000 or 10,000 ருபீஸ் வரைக்கும் தர ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போ அவங்களுக்கு அந்த ஒரு 1.5 வருஷம் 2 வருஷம் மட்டும்தான் கையிலேருந்து செலவு பண்ணணும். 3rd years வரும்போது ஒரு சின்ன அமௌண்ட்டு அவங்களுக்கு ஸ்டைஃபண்டாக கிடச்சிரும். இது இன்றைக்கி 5,000 10,000 வரைக்கும் ஒரு மாதத்துக்கு கொடுக்குறாங்க. ஏன்னா டிமாண்ட் அதிகமாக இருக்குங்க. அந்த 2 வருஷத்துக்கும் தொழிலையும் கற்றுக்கலாம், அவங்களுக்கு ஸ்டைஃபண்டும் கிடச்சிருங்க. ஸோ இந்த விஷயம் நிறைய பேருக்கு தெரியறதில்ல. பட் அது கம்பேரிட்லி சிஏ முடிச்சுட்டு போனதுக்கப்புறம் சம்பாதிக்கல 10% தான் இருக்குங்க. பட் ஒரு சின்ன சப்போர்ட்டாகவும் இருக்குங்க. ஏன்னா அவங்க 2 வருஷம் கம்பல்சரி ப்ராக்டிக்கல் ட்ரைனிங் எடுத்துக்கணும், அதில் இந்த அமௌண்ட் கிடைக்கும். ஸோ நீங்கள் சொல்லும் போது 4.5 வருஷம் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. இப்போ இன்ஜினியரிங்னா செமிஸ்டர் 1 and 2 3 இருக்கும்னு தெரியும். நம்ம சிஏல எந்த மாதிரியான ப்ராசஸ் இருக்குது? இப்போ மார்ச்சில் 26 எழுதிட்டு வராங்கன்னு வச்சுக்கோங்களேன், 12th எழுதிட்டு வராங்கன்னா அவங்க ஃபவுண்டேஷன் வந்து January 27 எழுத வைப்பாங்க. ஃபவுண்டேஷனுங்கிறது ஃபஸ்ட் லெவல். அது முடித்த உடனே அடுத்த ஜனவரி லைக் 28 இன்டர்மீடியட் எக்ஸாம் எழுத வைப்பாங்க. இன்டர்மீடியட் எக்ஸாம் எழுதி முடித்த உடனே இது தியரிட்டிக்கல் மட்டும் கிடையாதுங்க, ப்ராக்டிக்கலும் சேர்ந்து வருது. அப்புறம் இன்டர்மீடியட் முடிச்சதுக்கப்புறம் 2 வருஷம் கம்பல்சரி ஒரு சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட் ஆடிட்டர்கிட்ட போய் அவங்ககிட்ட ட்ரைனிங் எடுத்துக்கணுங்க. எடுத்துகிட்டு தான் ஃபைனல் எக்ஸாம் எழுத முடியுங்க. அப்போ அந்த 2 வருஷம் முடிச்சதுக்கப்புறம் இன்டர்மீடியட் 6 பேப்பரும் கிளியர் பண்ணதுக்கப்புறம் 2 years ப்ராக்டிக்கல் ட்ரைனிங் ப்ராக்டிஸிங் சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட் எடுத்துக்கணும். எடுத்த ஒரு சர்டிஃபிகேட் தருவார். அது கொடுத்ததுக்கப்புறம் தான் அதுக்கு அடுத்த 6 மாதம் கழிச்சு தான் அவங்க ஃபைனல் எக்ஸாம் எழுத முடியுங்க. இந்த மாதிரி தான் 4.5 years போகுதுங்க. லைக் ஃபவுண்டேஷனுக்கு ஒரு 9 months போயிடும் டைம் எக்ஸ்ட்ரா எடுக்கும்போது, இன்டர்மீடியட்டுக்கு ஒரு 1 year, ட்ரைனிங் அந்த ப்ராக்டிக்கல் ட்ரைனிங் வந்து 2 years, தென் ஃபைனல் எக்ஸாம். இந்த ப்ராக்டிக்கல் ட்ரைனிங் எஸ்
நம்ம கோயம்புத்தூரில் வேணாலும் நம்ம அரேஞ்ச் பண்ணி கொடுக்கலாம், அவங்க ஊர்லேயே வேணாலும் அரேஞ்ச் பண்ணி கொடுக்கலாம். இங்கே தான் பண்ணணும்னு நெசசிட்டி கிடையாதுங்க. அதுக்கு அஃப்கோர்ஸ் நீங்கள் சொல்ல போனால் நிறைய டிமாண்ட் இருக்குங்க. எங்கள் ஆஃபீஸில் நிறைய வேக்கன்ட் இருக்குது. ஸோ அதனால் அதுவும் நம்மளே அரேஞ்ச் பண்ணி கொடுத்துடலாம். ஸோ இப்போ ஃபைனலி வந்து இப்போ பார்த்துட்டு இருக்க மக்களுக்கு இது ஃபர்ஸ்ட் டைம் நான் சிஏ எழுத போகிறேன், இல்லை சிஏ படிக்கலான்ற ஒரு தாட் வந்திருக்கு, அவங்களுக்கு நீங்கள் கொடுக்குற அட்வைஸ் அண்ட் மெசேஜ் என்னவாக இருக்கும்? இதில் என்ன அப்படின்னா, சிஏ படிக்கலாம் நீங்கள் முடிவு பண்ணிட்டீங்கன்னா, நீங்கள் ஒருத்தட்ட போய் கேட்க போகிறீங்கன்னா அவங்களுடைய பேக்ரவுண்டை செக் பண்ணுங்கள். என்ன பேக்ரவுண்டு அப்படின்னா, அவங்க ஆல்ரெடி ஒரு 2 டைம் 3 டைம் அவங்க கரெக்டாக படிச்சிருந்தா பாஸ் பண்ணியிருக்கலாம். இதில் காலேஜ் மாதிரி அட்டெண்டன்ஸ் எல்லாம் கிடையாது, கம்பல்சரி இதெல்லாம் கிடையாது. அப்போ அவங்க விளையாட்டுத்தனமாக இருந்துட்டு ஃபெயில் ஆகியிருந்தாங்கன்னா அவங்க நம்ம போய் கேட்கும்போது வேண்டான்னு தான் சொல்லுவாங்க. அந்த மாதிரி இல்லாமல் கரெக்டான பர்சன்ட்ட ஒரு அட்வைஸ் எடுத்துக்கங்க அப்படிங்கிறது ஃபஸ்ட்டு இதுங்க. நீங்கள் நிறைய டைம் யோசிக்கிறத பற்றி நமக்கு பிரச்சனையே கிடையாது. பேரண்ட்ஸையும் சரி ஸ்டூடெண்ட்ஸையும் அதான் சொல்லுவேன், யோசிங்க, இந்த கோர்ஸை பற்றி நிறைய அனலைஸ் பண்ணுங்கள். ஒன்று ஜாயின் பண்ணுறதுக்கு முன்னாடி இன்றைக்கி நிறைய சோர்ஸஸ் இருக்குது, நிறைய மீடியாஸ் இருக்குது, நிறைய யூடியூப்லேயே எக்கச்சக்க கண்டென்ட் இருக்குது. அதை ரிசர்ச் பண்ணி அந்த கோர்ஸ்னோட வேல்யூ ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கிட்டாங்கன்னாவே அவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். இன்ட்ரெஸ்ட் வந்துட்டாவே ஆட்டோமேட்டிக்காக எக்ஸாம் கிளியர் பண்ணிவிடுவாங்க. நான் இன்னொரு எக்ஸாம்பிள் கூட எல்லாத்துலேயும் சொல்லுவாங்க, கீழே விழுகிறது தப்பே இல்லைன்னு சொல்லுவேன். விழுந்துட்டு எந்திரிக்காமல் இருக்கிறது தான் தப்பு. என்ன ஸ்பீடில் விழுந்தமோ அதை மாதிரி 10 மடங்கு ஃபாஸ்ட்டாக எந்திரிச்சு நின்றுணும். ஸோ அந்த மாதிரி சப்போஸ் ஏதாவது ஒரு நெகட்டிவ் ஆனாலும் நம்மளால் முடியும்னு நினச்சி ஃபோக்கஸ் பண்ணால் கண்டிப்பாக அவங்களால முடியும். பேரண்ட்ஸ்க்கு என்ன சொல்கிறேன் அப்படின்னா, அவங்களை இந்த கோர்ஸில் போட்டிங்க அப்படின்னா ஒரு 4.5 வருஷம் அவங்கள எந்த தொந்தரவும் பண்ணாதீங்க. 5 வருஷம் டைம் கொடுத்துருங்க. 5 வருஷத்துக்குள்ளே முடிச்சுட்டு வந்துடுங்க அப்படின்னு சொல்லுங்கள். அவங்க லைஃபே மாறிடும். இப்போ ரீசெண்டாக கூட ஒரு 3 இயர்ஸ் 4-5 இயர்ஸ் முன்னாடிங்க பிரேமா ஜெயக்குமார் அப்படின்னு சொல்லி ஒரு பொண்ணு மும்பையில், கள்ளக்குறிச்சியுடைய பூர்வீகம், அங்கே போய் பாம்பேயில் செட்டில் ஆகிட்டாங்க. ஆட்டோ டிரைவர். அவங்க வீட்டை பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு போகிறதுக்கு கூட இடம் இல்லை, அவ்வளோ ரொம்ப சின்ன வீடுங்க. அந்த பொண்ணு ஆல் இண்டியா ரேங்க் வாங்கினாங்க. நீங்கள் யூடியூப்பில் போட்டு பார்க்க சொல்கிற எல்லா பேரண்ட்ஸையும் ஸ்டூடெண்ட்ஸுமே அவ்வளோ பென்ஸ் கார், பிஎம்டபிள்யூ கார், எல்லா காரும் அவங்க வீட்டுக்கு போய் என் கம்பெனியில் ஜாயின் பண்ணிக்கன்னு ஆஃபர் லெட்டர் கொடுத்தாங்க. எந்த கோர்ஸில் இந்த மாதிரி நடக்குங்க? இது யூடியூப்பில் இருக்கக்கூடிய கண்டென்ட். நான் ஏன்னா நான் உங்ககிட்ட பேசிகிட்டு இருக்கேன், எதோ ஒன்று சொல்லிட்டு போக முடியாது இல்லைங்களா. யூடியூப்பில் இருக்கக்கூடிய கண்டென்ட். பிரேமா ஜெயக்குமார் அப்படிங்கிறவங்களுக்கு அவ்வளோ காசு அங்கே வீட்டுக்கு போயிட்டு ஆஃபர் லெட்டர் கொடுத்தாங்க. ஒரே நாளில் அவங்க லைஃப் மாறிச்சு. நான் ஆட்டோ டிரைவரு, ரொம்ப கஷ்டப்பட்டு படிக்க வச்சாங்க, சின்ன இடத்துல இருந்தாங்க. அவங்க இந்த ஒரு கோர்ஸ் முடிச்சோன்னா அவங்களோட வாழ்வாதாரமே அப்படியே மாறிச்சுங்க. ஸோ இது இருக்குங்கிறத எல்லாரும் தெரிஞ்சுக்குங்க. இன்னும் நிறைய பேருக்கு தெரியாமல் இருக்காங்க. அவங்களுக்கு இந்த இன்ஃபர்மேஷனை நான் இது மூலிமா சொல்கிறது என்னென்னா, பேரண்ட்ஸுக்கும் ஸ்டூடெண்ட்ஸுக்கும் அவங்களுக்கு கொண்டு போய் சேர்த்துங்க. அதுதான் என்னுடைய இதுங்க. ஏன்னா நான் வரும்போதே தெரியாமல் தான் வந்தேன், இன்னுமே நிறைய பேருக்கு தெரியாமல் இருக்குது. அவங்களுக்கு இந்த இன்ஃபர்மேஷனை தயவு செய்து கொண்டு போய் சேர்த்துங்க, அவங்களும் இதை பயனடையட்டும் அப்படின்னு தான் நான் சொல்கிறேங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ஸ்பெண்டிங் யுவர் டைம். இட் வாஸ் அமேசிங். தேங்க்யூ மேம், தேங்க்யூ.